இளைய தளபதி விஜய் முதல் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டு சி ஜோசப் விஜய் வரை ஒரு சரித்திர வெற்றிக்கு பின்னால் இருக்கும் டெமோகிராபிக் டார்கெட்டிங்னா என்னவென்று தெரியுமா? ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை என பல உறவுகள் உண்டு. இதை புரிந்து கொண்ட நமது முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு உறவுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தனது படங்களில் கதைகளை தேர்வு செய்தார். அம்மா சென்டிமெண்ட்டுக்காக சிவகாசி, தங்கை பாசத்திற்காக திருப்பாச்சி வேலாயுதம், அண்ணன் தம்பி உறவை சிறப்பிக்கும் படமாக பத்ரி மற்றும் பகவதி, அக்கா தம்பி பாசத்திற்காக நேருக்கு நேர், தந்தை மகன் சென்டிமெண்ட்டுக்காக மெர்சல் ஜில்லா, தந்தை மகள் சென்டிமெண்ட்டுக்காக பெரி மற்றும் ஜனநாயகன். இதை மட்டும் அல்லாமல் மீனவ சமுதாயத்தின் வழியையும் வாழ்வியலையும் பதிவு செய்ய அவர் தேர்ந்தெடுத்த படம் சுறா. விஜய் அவர்களின் 50வது படம் சுறா அன்றைய வெற்றிக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல, அது இன்றைய அரசியல் வெற்றிக்காக அன்றைய எடுக்கப்பட்ட படம். மீனவ மக்களுக்கான டெமோகிராபிக் டார்கெட்டிங். இது போன்று அனைத்து தரப்பு மக்களையும் தனது கதைகளின் வழியாக ஒவ்வொருவர் இல்லங்களிலும் அண்ணனாக, தம்பியாக, மகனாக சென்றடைந்தார் முதல்வர் விஜய். ஜனநாயகன் வரும் 23ஆம் தேதி வெளிவர இருக்கும் இந்த நேரத்தில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் என்ற டைட்டில் கார்டை பார்க்க நானும் கோடிகளில் ஒருவனாய் காத்து கொண்டு இருக்கிறேன்.